அவன் பாட்டுக்கு அரண்மனையில வசிக்கலாம், நான் பாட்டுக்கு குடிசையில் இருக்கணுங்கிற தர்றோம் இல்லை. கரீபி ஹட்டா, வறுமையை வெளியேறி கோஷம் போறாங்க. வெளியேறுமா? வறுமையை வெளியேறி கோஷம் போட்டோட வறுமை நாட்டை விட்டு வெளியேறுமா? வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த மாதிரியான திட்டங்கள் போடணும், எந்த மாதிரியான சட்டங்கள் போடணும் என்பதையெல்லாம் சிந்திக்காம சரியான பொருளாதார சித்தாந்தம் இல்லாம இந்த சமுதாயமே சீரழிஞ்சிட்டு இருக்கு. உலகத்துல அரசியல்ங்கிற பேரால, அரசாங்கங்கிற பேரால ஏழை மனிதர்கள் சுரண்டி திங்கப்படுறாங்க. ஒரு பக்கத்துல முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டாண்டு கூச்சல் போடுவான். முதலாளிகளா இருக்கக்கூடிய தொழிலாளிகளை சுரண்டி சாப்பிடறான், இவன் மட்டும் பல அரண்மனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறான், தொழிலாளிகள் எல்லாம் குடிக்கிற வாழ்றான்னு சொல்லுவான். அதை சொல்லக்கூடிய எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுக்கு பல அரண்மனை இருக்கும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு சித்தாந்தம் இருக்குங்க, அவன் தான் மனிதனுக்கு நான் உணவு தர போறேன், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரு நிலையில வைக்க போறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தான். இந்த சித்தாந்தம் என்ன விளைவு ஏற்படுத்தணும்? எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் இல்லையா, எல்லாருக்கும் உடை கிடைக்கணும், எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும், அதுவும் சமதா தேவைக்கு ஏற்ப கிடைக்கணும். இதான உங்களுடைய சித்தாந்தம். நம்ம கேட்கிறோம், பிரச்சனையும் இருக்கிற அதே அரண்மனையில தான் அந்த நாட்டில் உள்ள ஒரு போட்டி இருக்கிறானா? கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது, பிரச்சனைவுக்கு இருக்கிற அதே மாதிரியான வசதிகள் தான் அந்த நாட்டில் போட்டிக்கு இருக்கிறதா? இல்லையே. உருச்சோவுக்கு இருக்கிற அவ்வளவு வசதிகளும் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. ஒரு முதலாளி மாறி இருக்கிறா, வேற முதலாளித்துவம் வந்திருக்கு, அவ்வளவுதான். முதலாளிகளை ஒழிக்க போறோம், முதலாளிகளை ஒழிச்சு தொழிலாளிகளை எல்லாம் சமமாக்க போறோம்னு சொன்னவங்க இந்த முதலாளிகளை ஒழித்தாங்க, பிரபுக்களை ஒழித்தார்கள், இந்த பிரபுக்களை ஒழித்தார்கள், தொழிற்சாலை முதலாளிகளை ஒழித்தார்கள். ஒன்றுமே முதலீடு செய்யாமல் இவர்கள் சும முதலாளிகளாக கொண்டார்கள். அதுலாவது கொஞ்சம் நியாயம் இருக்கிறது. அந்த முதலாளியாவது கொஞ்சம் உழைச்சிருப்பான், கொஞ்சம் பாடுபட்டிருப்பான், கொஞ்சம் திறமையை செலவழிச்சிருப்பான், அதனால முதலாளியா இருப்பாங்க. ஒரு கடை வைக்கிறான்னு சொன்னா 10 ரூபாய் போட்டு கடையை ஆரம்பிப்பான், 10 15 ஆக்குவான், 15 20 ஆக்குவான், 20 50 ஆகும், கொஞ்சம் ஒரு ஆள் 2000 ஆக்குவான், 2 ஆள் 10 ஆக்குவான். இந்த வளர்ச்சியில் அவனுக்கு ஒரு பங்காவது இருக்குங்க. அந்த முதலாளியை கூடாது என்று சொன்ன இந்த சித்தாந்தங்கள்ல வேறு விதமான தொழிற்பீட உறுப்பினர்லாம் முதலாளி ஆயிட்டான். அரசு தலைவர்களும் தொழிற்பீட உறுப்பினர்கள் சொல்லி அதுக்கு ஒரு தொழிற்பீடம் வச்சிருப்பான். அவருடைய தலைவர்கள்லாம் இன்னொரு வகையான முதலாளிகளாக மாறி முதலாளி தொழிலாளிங்கிற பேர்ல இருக்காது, தலைவன் தொண்டன்கிற பேர்ல அதே மாதிரியான வசதிகள் ஏற்றதால் வந்து தானே இருக்குது. இந்த மாதிரியான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம போலி சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லல. எல்லாரையும் சம ஆக்கு, ஏழையை இல்லாம ஆக்கு, நல்ல பணக்காரனை இல்லாம ஆக்கு, அப்படி சொல்லல இஸ்லாம். வேற என்ன சொல்லுது? நடைமுறைக்கு சாத்தியமான எது செய்ய முடியுமோ, எது உண்மையோ அதை இஸ்லாம் சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப மனித குலம் அவ்வளவு பேருமே எல்லாத்துலயும் சமமா இல்லைங்க. ஒருத்தர் அழகா இருப்பான், இன்னொருத்தர் அழகு இல்லாம இருப்பான். நான் 2 பேரும் அழகாக்க போறேன் யாராவது சொன்னா அவன் பைத்தியக்காரன் இல்லையா? அவன் அமைஞ்சிருக்கான் அப்படித்தான். ஒருத்தர் நல்ல புத்திசாலியா இருப்பான், ஒருத்தர் மண்ணாங்கட்டியா இருப்பான். இன்னும் இந்த மண்ணாங்கட்டியை நான் புத்திசாலி ஆக்குவேன், இல்ல புத்திசாலியை உலகத்தை விட்டு அடிச்சுன்னு சொல்ல முடியுமா? புத்தியில ஏற்றதாலும் இருக்கு, அளவுல ஏற்றதாலும் இருக்கு, உடல் வலுவில ஏற்றதாலும் இருக்கு, உயரத்துல ஏற்றதாலும் இருக்குது. அதே மாதிரி அவன் நிறுத்தக்கூடிய செல்வத்திலும் ஏற்றதாலும் இருக்கும். ஒருத்தன் கஷ்டப்படுவான், ஒருத்தன் அதிகமா பாடுபடுவான், அவன் கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சிருப்பான், மூளையை சேர்த்து செலவழிப்பான். 10 20 ஆக்குறது எப்படி, 20 30 ஆக்குறது எப்படி? அது முறை இருக்கிற முறை இஸ்லாம் வரவு இருக்குது. அந்த முறை பிரகாரம் சம்பாதிச்சு அதை நிர்வாகம் பண்ணி ஒரு முதலாளி ஒரு 100 ரூபாய் இருப்பான், அவங்க ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. இந்த 10 பேர்ல எவ்வளவு கொண்டு முதலாளி வச்சா 3ஆம் நாள் முடிச்சுட்டு போயிடும் அந்த கடையில. நீங்க யாரை வேணாலும் முதலாளி வச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு கடையை நிர்வாகிக்கிறதா இருந்தா எல்லாருக்குமே ஒரு கடைக்கு முதலாளி போட்டா 3ஆம் நாள் கடை இருக்கு வெறுங்கிறதா இருக்கும். எனக்கு நிர்வாகம் பண்ண தெரியுமோ? எல்லாரும் கடைக்கு முதலாளி அவர்கள் பார்க்க முடியாது. ஒரு கடைன்னு சொன்னா அதை நிர்வகிக்கிறது எப்படி, கணக்குகள் எழுதி வைக்கிறது எப்படி, கூட்டல் கருத்தில் எப்படி, எப்படி ஏமாத்துற அரசாங்கத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு முறையா நடக்கிற வேண்டுமானா கொஞ்சம் பணத்தை சேர்க்கலாமே தவிர எல்லாரும் அந்த மாதிரி செஞ்சிட முடியுமாங்க? முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கான். இதையெல்லாம் நான் சமப்படுத்த போறேங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம்? தேவைக்கு ஏற்ற ஊதியம். ஒரு அழகான கேட்க தேவைக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. எனக்கு 10 புள்ள இருக்கு, 1000 ரூபாய் தேவைன்னா 1000 ரூபாய் தருவோம். இவருக்கு ஒரு புள்ள இருக்கு, 100 ரூபாய் தேவை 100 ரூபாய் தருவோம். இப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை போட்டு 2 வரை ஒரு தொழிற்சாலை வந்து விடுறோம். நான் எப்படிங்க உழைக்கிறேன்? அவர் உழைக்கிற அளவுக்கு தான் நானும் உழைக்கிறேன். இவர் எப்படி உழைப்பாரு? நமக்கு 100 ரூபாய் தருவோம், அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், நம்ம எப்படி அவன் உழைக்கிறதுன்னு சொல்லி அந்த வேலையில சோம்பல் வருவாங்க. உற்பத்தியில இயல்புல குறையுங்க. அதாவது நீ வேலை செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, இவ்வளவு உற்பத்தி செய்யணும், இவ்வளவு உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிற வரம்புலாம் இல்லாம எப்படி வேண்டாலும் செஞ்சுக்க. உனக்கு மாசம் 1000 ரூபாய் வந்துட வேண்டாம். எவங்க வேலை பார்ப்பா? ஒரு முதலாளி ஒரு ஆளை சம்பளத்து கேட்கிறாரு, நீ வேலை பார்க்கலையோ பார்க்கலையோ
நீ என்ன என்னவோ செஞ்சுட்டு போ, 8 மணிக்கு வா, ராத்திரி 8 மணிக்கு போ, உனக்கு மாசம் தேவைக்கு 1000 ரூபாய் தந்துடுறேன்னா அவன் உழைக்குவான? அப்ப நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதுன்னு போது உற்பத்தியை பெருக ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணுவேன், நம்ம 1000 ரூபாய் எனக்கு தேவை இருக்கு, நல்லா உழைக்கணும் போது நிறைய உற்பத்தி பண்ணுவேன். இந்த உற்பத்தி பெருக்கத்திலே தடுக்கக்கூடிய சித்தாந்தம் தான் இந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது போக தேவைக்கேற்ற ஊதியங்கிற சித்தாந்தம். தேவைக்கேற்ற ஊதியங்கிற ஒரு ஏமாற்று சித்தாந்தத்தை கொடுத்து மக்களை கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு காலம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டத்துடைய கேட்க ரொம்ப அழகா இருக்கும், ஏழையா இருக்கும், நம்ம கவலைப்படுவாங்க. இதுல நம்ம எல்லாம் சமமாக்க போறோம், நமக்கெல்லாம் சோறு தர போறோம், அதுக்கு மாதிரி இவன் நாடு வச்சிருப்பான். ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் பார்த்திருக்கிறா, அங்க வறுமையில செத்துலான செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாம் பேசுவான். நான் காட்டுறவா என்ன கூட்டிட்டு போ ரஷ்யாவுக்கு, நீதான் ரஷ்யாவிலே அமெரிக்காவிலே இரும்புத்திரை போட்டு வச்சு அந்த நாட்டில் உள்ள எந்த செய்தியும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, அந்த நாட்டில் எவனுக்கு தனியா பத்திரிகை நடத்தக்கூடாது, அரசாங்கம் தான் பத்திரிகை நடத்தணும், அரசாங்கம் போடுறதா செய்தி அப்படின்னு ஆக்கி என்னமோ சொர்க்க மூவி மாதிரி ஜனம் பேப்பர் போட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு தெரியல. இந்த நாட்டுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி ரஷ்யாவுக்கு போறாம வைங்க, நினைச்ச இடத்துல சுத்தி பார்க்க முடியாதுங்க. அவன் சுத்தி பார்க்கறதுக்கு மாடல் கிராமம் வச்சிருப்பான் கம்யூனிஸ்டுக்காரன். அரசாங்கம் காட்டுவான், அங்க பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு வீடுகள், ஒரே மாதிரியா இருக்கு, எல்லாரும் பெரிய சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி ஒரு 5-6 கிராமம் வச்சிருப்பான். இவர் நினைச்ச இடத்துல பார்க்க முடியாது. இங்க பார்த்து வந்து கம்யூனிஸ்ட் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட்ல உள்ள 20 இருக்கு. உலகத்திலே கேடு கட்ட அரசாங்கங்கள் அங்கே நடந்துட்டு. மனுஷனை சுரண்டி பேச உரிமை இல்ல, கருத்து சொல்ல உரிமை இல்ல, சிந்திக்க உரிமை இல்ல, பிரச்சனையை அக்கிரமம் செஞ்சாங்கன்னா பிரச்சனை நீ செய்யற அக்கிரமம் சொல்றதுக்கு உரிமை இல்ல, குறிச்ச ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா தட்டி கேட்க உரிமை இல்ல. வாயில்லா பூச்சிகளாக கேடு கட்டவர்களாக, ஆடு மாடுகளை விடவும் கேடு கட்டவர்களாக மனித சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி அழகான ஆட்சியா, அது அழகான சித்தாந்தமாம், அது ஒரு நல்லது என்று ஒரு சாரார் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் எதுக்கு கால் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்க. மனிதனுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரு தப்பு நடந்தால் அதை சுட்டி காட்ட உரிமை வேணும், விமர்சிக்க உரிமை வேணும். 4 பேர் கூடி நின்று பேச முடியுமா கம்யூனிஸ்ட் நாடுகள்ல? பள்ளிவாசல்ல ஜும்மா பயான் செய்யறதா கூட எழுதி முதல்ல கொடுக்கணுங்க அரசாங்கத்துக்கு. ஒரு வருஷம் முந்தைய இதைத்தான் பேச போறோம், அவன் தணிக்கையெல்லாம் பண்ணி இதை எடுத்துரு அதை எடுத்துருன்னு சொல்லி இவ்வளவு பள்ளிவாசல் பொண்ணு நோம்பு வைங்கிற மாதிரி உள்ளது மட்டும் பேசிக்காம பள்ளிவாசல் ஜும்மா பயான் செய்யறதுல கூட ஒரு தப்பையோ ஒரு தவறையோ சுட்டி காட்டி மனிதன் புரட்சி புரட்சின்னு கத்துவான். புரட்சி புரட்சின்னு கத்தக்கூடிய அந்த இசை உட்கார்ந்த உடனே வாயை பொருட்சியே அவனுக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது. இதான் கம்யூனிஸ்ட் தாங்க. எவனை எதிர்த்து வாய் பேசக்கூடாது. இந்த மாதிரி மனிதனை அடக்கி ஒடுக்கி ஆடு மாடுகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை விட கூட அதிகமான அளவுக்கு பறிச்சு ஒரு பெரிய திரையை போட்டு மூடி வெளியில காட்டுறதுக்கு மட்டும் 2-3 மாடல் கிராமத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, இது இஸ்லாம் சொல்லல, எது சாத்தியமோ அதை சொல்லுது. சமப்படுத்த முடியாது. கிராம நாள் வரைக்கும் போனாலும் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம சமப்படுத்துறது நடக்கவே நடக்காது. எல்லாருக்கும் வரையில ஊதியம் கொடுக்கிறது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் அந்த நாடு கெட்டு குட்டி சேவராத்தான் போகும். அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உழைக்கணும் முன்னேறட்டும். ஒருத்தர் அதிகமா பாடுபடுறா, காலையில இருந்து சுபுல இருந்து கடையை திறந்து ராத்திரி வரைக்கும் இருந்து 12 மணி வரைக்கும் வேலை பார்த்து ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி நோயாளி ஆகுறா. நீ என்னென்ன சம்பாதிச்சாலும் உனக்கு 5 ரூபா தருவேன்னு சொன்னா அதைய சுமார எந்திரிச்சு போறான். அவன் மாதிரி 9 மணி எந்திரிச்சுவான், சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பிடுவான். உழைப்புகள் பெருகாது. பொருளாதாரம் வளரணும்னு சொன்னா, உற்பத்தி பெருகணும்னு சொன்னா அவனை சுதந்திரமா விட்டுணும். நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு. அதே நேரத்துல அயோக்கியத்தனங்களுக்கு மட்டும் வரம்பு கட்டணும். ஏமாத்தாத, இஸ்லாமா சொல்லு, ஏமாத்திராத, கலப்படம் செய்யாத, சித்தலாட்டம் செய்யாத, அளவுகளில் குறைவு செய்யாத, மற்றபடி யாரையும் பாதிக்காத விதத்துல நேர்மையான முறையில நீ பொருளை திரட்டுன்னு ஒரு அனுமதி கொடுத்தா யாரும் ஏமாற்றப்படவும் மாட்டான். அதே இடத்துல நியாயமான முறையில ஒருத்தன் பொருளாதாரத்துல வளர்த்துக்கிட்டே வருவான். அவன் 10 பேருக்கு வேலையும் கொடுப்பான். அரசாங்கத்துல டிவிஎஸ் பஸ் பஸ்லாம் இருந்துச்சுங்க. டிவிஎஸ் முதலாளி பெரிய கோடி சொன்னாங்க தனிப்பட்டு இருக்க வரைக்கும். தேசிய உடம்பு ஆக்கணும்னா கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்துட்டு கார்பரேஷன் தனிநபர் 10 பஸ் வச்சு நடத்தினா அவன் பாட்டு வளர்ந்துகிட்டே போறான். அரசாங்கம் என்ன பண்றா, ரயில் நடத்தா நஷ்டங்க, தபால் நடத்தா நஷ்டங்க. வருஷம் பட்ஜெட் போறாங்க இல்லையா? ஒருத்தர் அரசாங்கம் சொந்தமாக்கும் போது இதோ முதலாளின்னு ஒரு சொந்தத்தை அக்கறை நிர்வாகம் பண்ணுவான். இப்ப நான் இருக்கிறேன், நானே இந்த ஆலைக்கு முதலாளின்னு சொன்னா நான் எப்படி நிர்வாகம் பண்ணுவேன்? நீ முதலாளி இல்ல, வேணா மேற்பார்வை பார்த்துக்க, உனக்கு உள்ள சம்பளம்னா நான் வரும் மேல பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் என்ன வேணாலும் கீழே உள்ளவன் செய்வான். அவன் சொந்தமா டிக்கெட் எடுத்துக்குவான், கண்டக்டர்லாம் புது டிக்கெட்டை கொடுப்பான், அவன் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவான். நான் கண்டுங்க ஆகாம இருப்பேன். கண்டுட்டா கூட எனக்கு பாதையை குருன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு மணி நான் எனக்கு கூட்டாயிருவேன். நானே முதலாளியா இருந்தா இந்த மாதிரி அழுத்தத்தை செய்ய விடுவானா? அதையெல்லாம் இஸ்லாம கவனிக்குது. சும்மா எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு தனி முதலாளி இருக்கக்கூடாது ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் மறுக்குது. யார் வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் முதலாளி அதை ஒண்ணு மறுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி முறையில செஞ்சுக்க. அதே நேரத்துல
கட்டாயமா 40% வரியாக கொடுத்தாங்க. இதுதான் இஸ்லாமிய பொருளாதார திட்டம். 40% எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் 40% இஸ்லாம் வரியா பெறுது. இந்த 40% நீங்க நடத்திட்டு இருக்கா? இப்ப எங்கிட்ட 20,000 இருக்குன்னு வைங்க. இந்த வருஷம் 20,000 இருக்கு. 20,000 ரூபாய்க்கு 40% அதாவது 2.5%. நான் கணக்கு பார்த்து ரெக்கார்டு கொடுத்துறேன். ரெக்கார்டு கொடுத்த பிறகு 19,000 ரூபாய் இருக்கு. அடுத்த வருஷம் இந்த 19,000 இங்க இருக்குது. அடுத்த வருஷம் இந்த 19,000 நான் காத்து கொடுக்கணுங்க. இஸ்லாமோட வரியை நீங்க தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே தேவையான வரி போடுவான். முதலாளித்துவத்தை இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டு வர்றதை தவிர ஒழிக்கல. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிடிங்கிட்டே தான் இருக்கு. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பங்கு நம்ம அறியாமலேயே 100 கிராமுக்கு பதிலா 95 கிராம் நிறுத்தி இருப்போம். 7 ஹக்கம் அவனுக்கு சேர்ந்திருக்கும். நம்ம அறியாமலேயே 10 ரூபாய் கூலி கொடுக்கக்கூடியவனுக்கு ஒரு 6 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி இருப்போம். அவனுடைய பங்கு நம்மகிட்ட இருக்கும். இந்த 40 பங்கு நிச்சயமா நம்முடைய பணமா இருக்காதுங்கிற நம்பிக்கையை ஊட்டி 40 பங்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லுது. இன்றைக்கு அரசாங்கத்தில் ஒரு வரி போடுவாங்கன்னு வச்சுக்கிறீங்க. 1 லட்ச ரூபாய் மட்டும் இருக்கு. 10,000 ரூபாய் வரின்னு வாங்குவோம். வரி கொடுத்த உடனே இந்த 1 லட்ச ரூபாய் வெள்ளை பணமா போயிருது. கருப்பு பணம் மாறி வெள்ளை பணமா ஆயிருது. இந்த 1 லட்சத்துக்கு சாம்பலான வரைக்கும் நீங்க வச்சிருந்தாலும் மறுபடி வரி கிடையாது. 1 லட்சத்துக்கு வரி கட்டிட்டா அது வெள்ளை பணம். அந்த 1 லட்சத்துக்கு நீங்க வேணாலும் வாங்கலாம். இதெல்லாம் எப்படி சொல்லல? 1 லட்ச ரூபாய்க்கு வரி கட்டிட்டோமா அடுத்த வருஷம் 90,000 ரூபாய் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு 90,000 வரி கட்டணும். 2%. அடுத்தது 80 இருக்குதா அதுக்கு வரி கட்டணும். அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குது. முதலாளியை முற்றாக ஒழிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் ஏழைகளை பாதிக்க விடவும் இல்லை. இஸ்லாம் இப்படி அழகான ஒரு பொருளாதார திட்டத்தை தந்து இந்த பணத்தை வாங்கி அது எதுக்கு செலவு பண்ணணும் நல்லா கவனிங்க. ஜக்காத்து வேற, வரிங்கிறது வேற. இஸ்லாம் 2 விதமான முறையில வரி வசூலிக்கலாம். ஒன்று ஜக்காத்து என்ற பெயரில் வசூலிக்கப்படுகின்ற வரி. இந்த ஜக்காத்து என்ற பெயரில் வசூலிக்கப்படக்கூடிய வரி இருக்குது. அதை போய் பாலம் கட்டுறதுக்கும் பஸ்டாண்டு கட்டுறதுக்கும் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஜக்காத்துங்கிற பணத்துல வரக்கூடிய வரியை வேறு எதுக்கு பயன்படுத்தணும் அதையே எல்லாம் சொல்லி காட்டும். 8 சாராரை குறிப்பிடுறோம். ஏழைகள், மிஸ்கின்கள், பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், பிச்சை எடுக்காமல் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு வெளியூர்ல போய் சொத்து சொத்தெல்லாம் இழந்துட்டு கருதிக்கு நிற்கக்கூடியவர்கள், அல்லாவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து போர் செய்ய சம்பளம் வாங்காமல் ராணுவத்திலே பணியாற்றி போர் செய்யக்கூடியவர்கள், இப்படி ஒரு 8 சாராரை அல்லாஹ் திருக்குறான்னு சொல்லி காட்டான். இவங்களுடைய மேம்பாட்டுக்குத்தான் பயன்படுத்தணுமே தவிர சும்மா கட்டணம் கட்டி வைக்கிறதுக்கும், வள்ளுவர் கோட்டம் கட்டுறதுக்கும், பூம்புகார் கட்டுறதுக்கும், கப்பல் விடுறதுக்கும், கார்பரேஷனுக்கும் இந்த ஜக்காத்து பணம் செலவழிக்க முடியாது. அப்ப ஜக்காத்துல ஒரு தொகையை வசூல் பண்ணி அது எப்படி செலவழிக்கணுங்கிறதுக்கும் இஸ்லாம் ஒரு வரம்பு சொல்லுது. இன்றைக்கு ஏசியாட்டு ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினவங்க அந்த போட்டி நடத்தின காசுல கங்கையும் காவிரியும் இணைச்சிருக்காங்க. சாதாரண காசு இல்ல. நம்ம நாட்டுல இருந்து ஏசியாட்டு ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினா அந்த ஏசியாட்டுக்காக செய்யப்பட்ட செலவுல கங்கை அங்க கங்கையில் ஒரு நதி இருக்கு. அந்த கங்கை அங்க இருக்கிறதுனால அந்த ஆபத்துங்க ஒரே வெள்ளம் பல கிராமங்கள் மூழ்கிட்டு இருக்கு. இங்க காவிரி இருக்கு, தண்ணி 10,000 பஞ்சமுங்க. 2 ஒன்னே நினைச்சுட்டான்னு சொன்னா அங்க உள்ள வெள்ளப்பெருக்கு நடக்கப்படும், இங்க வந்து தண்ணி பற்றாக்குறை நீக்கப்படும். மாசம் 3 வருஷத்துக்கு செய்யலாம். இந்த ஒரு அழகான திட்டத்தை இந்த கங்கை காவிரி இணைப்பதன் மூலமா செய்திட முடியும். இதுக்கு ஏசியாட்டுக்கு செலவு செய்த பணம் போதும். செய்யறாங்களா? அரசாங்கம் செய்தா இல்ல. இவன் வள்ளுவர் கட்ட கட்டுவா, இல்லாட்டி ஏதாவது இது கட்டுவா அதை கட்டுவா, அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அவருக்கு நினைவாலயம், இவருக்கு நினைவாலயம், அவருக்கு தலைமக்கல்ல சமாதி, இவருக்கு பங்கி கல்ல சமாதி, சில மக்களும் வரிப்பணும். இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் இடமே கிடையாது. ஜக்காத்தின் வரி வசூல் பண்ணி எதுக்கு நீ செலவு செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லித்தருது. சொல்லித்தர்றபடி செய்யாத வேண்டுமானால் பல நாடுகளில் இன்னமும் பொருளாதார சிக்கல் தீராம இருக்கலாம். ஜக்காத்து சில நாளில் வசூல் பண்றான். வசூல் பண்ணி இன்னும் சதக்காத்தில் புக்கராயி ஒரு மசாக்கியின் ஒரு ஆண்டு அணைகா ஒரு அல்லகத்துக்கு உணவு கொண்டு ஒரு 8 சாராரெல்லாம் குரான்ல தரும். அந்த 8 சாராருடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுமானால் உணவு பிரச்சனை இருக்காது, உணவு கஷ்டப்பட வேண்டி இருக்காது, உடை இல்லாத பிரச்சனை இருக்காது, எல்லா சுகமாக வாழ்வாங்க. இதுக்கு மேற்கொண்டு பாலம் கட்டுறது ரோடு போடுறதா இருந்தா அதுக்கு தண்ணி ரோடு போடுறதுக்கு தண்ணி வரையே வாங்க, ரோடு கட்ட வரைக்கும் அவங்க முடிச்சு நிப்பாட்டிக்க, அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. ஜக்காத்துங்கிறது ஏழைகள் மேம்பாட்டுக்கு மட்டுமே உள்ள ஒரு விசேஷமான அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அந்த வழி. இப்படி எல்லா விதத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் முறை அமைந்து விடுமானால் அதை விட ஒரு பொன்னான அரசியல் நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சட்டத்தை வச்சிருக்கக்கூடிய என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேடு கட்டவர்களை எல்லாம் நம்ம விட கேடு கட்டவர். நம்ம தலைவர்கள் யாரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்காங்க. இவன் யாருக்கு வாழ்கிறானோ, யாரு ஒழிக்கிறானோ, யாருக்கு ரசிகர் மன்றம் அமைக்கிறானோ அவன் நம்மளை எல்லாம் கேடு கட்டவனா இருக்கும். நம்ம மதுபான அறந்த மாட்டோங்க. நம்மளோட யாரை வாழ்கிறன்னு கத்துறவோ அவன் ஒன்னா நம்ம குடியாரமா இருப்பான். தலைவர், அரசியல் தலைவர். இவன் நமக்கு தலைவர், இவன் நமக்கு வழிகாட்டம் எடுத்துட்டு இருக்கமா இல்லையா?
நம்ம சுடுங்க நேட மாட்டோம், அதுலயே மூழ்கி போயிருப்பான். இவன் யாரோ நமக்கு தலைவன். நம்ம அடுத்தவன் பார்க்க மாட்டோம், அடுத்தவனை எடுத்து பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கிறவங்க கூட ஒரு மாதிரியா பார்ப்போம். அதே நேரத்துல அவங்க நமக்கு யாருன்னு அரசியல் இல்ல, அவர் வாழ்க இவர் வாழ்க. ஊருக்கு பயிர சொல்லுங்க, அரசியல் இருக்கிற எவ்வளவு நிறுத்துங்க சொல்ற. இங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒழுக்க வாழ்க்கை எந்த அரசியல் வாழ்க்கையாக இருக்குன்னா, நம்ம அவர்களுக்கு வழிநடத்தி செல்ற அளவுக்கு தகுதியும் அருகதையும் இல்லைன்னா இந்த கேடு கட்டவனை எல்லாம் அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை தெய்வம் எல்லாம் சொல்றாங்க. மாணவர்கிட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட தலைவராக பெற்றிருக்கிற சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழுக்கத்திற்கு முன்னாடியாக இருந்தவர்களை, நேர்மையின் சிகரமாக இருந்தவர்களை தலைவராக பெற்றிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ளவன் எவ்வளவு இறைய தெய்வம் என்கிறான், எவ்வளவு ஆண்டவன் என்கிறான், இவன்தான் விழுகிறான், எவ்வளவு சிந்தாபாஸ் என்கிறான், எவ்வளவு குடிபிடித்துக் கொண்டு அழைக்கிறான். இவனுக்காக தன்னுடைய காசு பணம் எல்லாத்தையும் செலவழித்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அழைப்பான். அங்க போய் ரவுடிகளோட கேட்டவனாக சட்டமன்றம் அன்னைக்கு சந்தி சிரிக்கு காய் உமிழ்றான். உலகத்தில் உள்ள அரசியல்வாதிலாம் இவ்வளவு மோசமானவங்க இருக்காங்க. அங்க உள்ள இவனுக்கு தலைவனா இவெல்லாம் நீங்களாவது அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க சோடா பாட்டில் வச்சிருப்பீங்களா, உங்களுடைய தலைவன் வீசுவான். நீங்க சைக்கிள் சீன் எடுத்திருப்பீங்களா, உங்களுடைய தலைவனுக்கு அந்த தலைவர் இருக்குது. மைக்க பிடிங்க எரிஞ்சிருப்பீங்களா, உங்க தலைவனுக்கு அதெல்லாம் இருக்கு. ரவுடிகளும் அயோக்கியர்களும் கேடு கட்டவர்களுடைய கையிலேயே இன்றைய நாட்டுடைய அரசியல் சிக்கிக்கிட்டு அவளையெல்லாம் தலைவன் வாழ்க இவன் வாழ்கன்னு சொல்லக்கூடிய கேடு கட்ட சமுதாயம். அந்த சமுதாயம் இவெல்லாம் தலைவன் சொல்லிருக்கிற அருகன் இருக்குதா? இவர்களுக்கு பின்னாடி போறதோ, இவனுக்காக வாழ்வழிக்கு போறதோ, இவர்களுக்காக தேர்தல்களை செய்யறதோ அதை விட அவமான எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு மோசமான எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என் பெரிய பழனி நினைச்சுக்கிட்டா ரொம்ப அடுக்குமுறையில் ஒருத்தர் பேசினா அவர் பெரிய தகுதியானவர், அவர் அழகான ஒரு சினிமாவில் நடிச்சுட்டா அவர் தகுதியானவர், ஒரு வீரராக காட்சியளித்துட்டா அவர் தகுதியானவர், ரொம்ப அழகான வசனம் பேசிட்டாருன்னா அவர் தகுதியானவர். இதான் தகுதி. அழகான அடுக்குமுறையில் பேசிட்டு உங்களை எல்லாம் முட்டா பையனாக்க அது தகுதியா? பெரிய வீராதிகராக அடிச்சுட்டு உங்களை எல்லாம் ஏமாற்றி திருந்தா தகுதியா? மனுஷனுக்கு என்ன வேணும்? நேர்மை வேணும், ஒழுக்க வேணும், சுத்தம் வேணும், பண்பாடு வேணும், நாகரிகம் வேணும். அதெல்லாம் நம்ம கிட்ட அதிகம் இருக்குங்க. நம்ம யார தலைவன் சொல்றோமோ அவனை எல்லாம் விட நம்ம கிட்ட அதிகம் இருக்கு. இன்றைக்கு தலைவன் சொல்லக்கூடிய காலில் போய் நீங்க விழுந்து பாருங்க, அரை மணி நேரம் ஒரு தனி போசை கொடுப்போம். அப்ப உங்களை எல்லாம் அடிமையா இருக்கிற ஒரு சந்தோஷம். அப்படி இல்லையா நம்ம வாழ்க்கை இது பெரிய வேடிக்கை. இந்த கேடு கட்டவங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு நம்ம ஆளுக்கு அப்துல் காலம் இப்ராஹிம் கான் வச்சா ஏதோ பதவி கிடைக்கணுங்கிறதுக்கு அவனே காலக்கட்டு கும்பிடுறான். அவன் என்ன இருந்தாலும் கும்பிடுறான். இந்த அளவு கேடு கட்டு போறானே இவனை விட அவன் கேடு கட்ட சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ற கூட்டம் முடியுது. நூத்தரம் வேண்டிட்டு அதை கூட சுத்தமீர கூட்டம், ஆட்டு விட்டு போற கூட்டம் இல்லை. அவன மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க தலைவன் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்களே, இதை விட ஒரு வெட்கம், இதை விட கேவலம் இருக்குதா? மலத்தில் வெற்றம் அசுத்தம் நினைக்கிறோம், நம்ம சிறுநீரை கூட அசுத்தம் நினைக்கிறோம். அதனால கூட கிருமிகளை நினைக்கிறோம். ரெண்டு உணவுடைய கழிவுனால் ஏற்படக்கூடியதா, அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு கிருமிகளுக்கு இருக்கும், இதுல இருக்குங்கிற அளவுக்கு வித்தியாசப்பட்டு சிறுநீர் கழித்தாலும் கழிவுகள் சொல்லக்கூடிய தூய்மையாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி கேடுகட்ட நடத்த உள்ளவர்களா தலைவன் ஏற்றுக்கலாமா? ஹிந்தி தலைவர் ஒருவடி மேல போய் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் வராதுங்க, அதுக்கும் கேடுகட்ட ஒரு கூட்டம் இருக்குன்னா இந்த சினிமா கூட்டாளி கூட்டம், சினிமா கூட்டம் அரசியல்வாதி இருக்கிறவனோ மகா கேடுகட்ட கூட்டம் இது. இந்த சினிமா காரணங்களை எல்லாம் இதைய செய்வாங்க. அவனுக்கு வால் போஸ்ட் அடிக்கிறான், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருடைய படம் வெற்றி வர வாழ்த்துக்கிறார். செய்யது இப்ராஹிம் இப்படிக்கு மாவட்ட இந்த சீத்தானுடைய ரசிகர்கள் போட்டிருக்கார். ஆமா, மாவட்ட இந்த சீத்தானுடைய ரசிகர்கள், மாவட்ட அந்த சீத்தானுடைய ரசிகர்கள், சைத்தானுடைய ரசிகர்கள் எல்லாம் வால் போஸ்ட் அடிச்சு இவனோட கேட்பாங்க. 1000 மம்பளையை பார்த்திருப்பாங்க. யாரையும் ரசிக்கிறானோ அவன் 1000 மம்பளையை பார்ப்பாங்க. ஆயிரக்கணக்கான வருமானங்களை மூழ்கி போனவன், சித்தர் சட்டம் பொய் அரசாங்கத்துக்கு அதற்கு எதிரியவன். ஒரு முறை வருமானங்களுக்கு சரியா கொடுத்திருக்க மாட்டான். அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு கேடு கட்டவனிலும் கேடு கட்டவன். உலகத்திலேயே இனி பிறவிகள், மிக மோசமான பிறவிகள் மனுஷனை ஏமாற்றக்கூடிய இருக்கிறான்னு சொன்னா இந்த சினிமாவில் உள்ள ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், ஒரு ஒழுக்க சின்ன பார்க்க முடியாது, ஒரு ஒழுக்க உள்ள பொம்பளையை பார்க்க முடியாது. இவர்கள்லாம் இன்னைக்கு தலைவர்கள், இவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள், இவர்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கூட்டம், இவர்களுக்கு பேர் அப்துல் காதர். அதுதான் சிரிப்பதா? இதுக்கெல்லாம் உண்மை அடிப்படை காரணம் உங்களுக்கு தலைவராங்கிறது உலகத்தில் அவனுக்குமே தகுதியே கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தலைவராங்கிறதுக்கு எவனுக்கு அருகதை கிடையாது. ஒரே ஒரு ஆளுக்கு அருகதற்கு அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மறைந்து விட்டாலும், அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டாலும் அவர்கள் காட்டி தந்த போதனை இருக்கிறது, அதுதான் நமக்கு தலைமையாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு குர்ஆன் இமாமி கபர்களை வச்சவனா பதில் சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? ஒரு இமாமியார் என்று கேள்வி கேட்கப்பட்டால் அது குர்ஆன் இமாமி, குர்ஆன் தான் அவருடைய இமாம்.
குர்ஆன் தான் கலை என்று சொல்லணும். நமக்கு தலைவராக வழிகாட்டியாக இருக்கக்கூடியது குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இல்லாத தவிர இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் அரசியல்வாதியாகட்டும் காவிரி அரசியல்வாதியாகட்டும் எவனுக்கு அந்த அருகதை இல்லை. எல்லாமே ஏமாற்றான். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நான் சொல்றேன், எந்த அரசியல்வாதியும் இந்த சமுதாயத்தின் இடத்துல ஒரு சவால் ஏமாற்றலாம், இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஆளுநருக்கு ஒரு சவால் ஏமாற்றலாம். ஆக மொத்தத்தில் அரசியலுங்கிற ஒரு பெரும் பித்தலாட்டமும் மோசடியும் ஏமாற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல உள்ள யாரையுமே நல்லவர்கள் என்றோ நம்மையோட சிறந்தவர்கள் என்று நினைச்சா கூட நம்மள மாதிரி மனம் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் சாலவத்தாலா நம்முடைய கண்மானத்தை அழகு வைக்கிறாம அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சட்டம் ஏற்றுகிற அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் எங்கள் தலைவர் என்ற நிலையை வெளிநாட்டுவதற்கு பாடுபட வேண்டுமே தவிர இது போன்ற போலிகளுக்கு பின்னால், இது போன்ற அயோக்கியர்களுக்கு பின்னால் நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட அவர்கள் எந்த காலத்திலையும் சிறந்தவர்கள் இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த அடிப்படையிலான அரசியலை, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான அரசியலை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, அதற்கு பாடுபடக்கூடியவர்களாக, அதற்கு துணை செய்யக்கூடியவர்களாக ஆக்குவதோடு இது போன்ற போலித்தனமான அரசியலிருந்து விடுபட்டு வெற்றி இந்த கூட்டத்தில் சேர்த்து வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே மனித குலத்தின் விடுதலை இஸ்லாத்தின் மூலமே என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு சிலருக்கு ஆச்சரியமாக தோன்றலாம். மனித குலத்தின் விடுதலை இஸ்லாத்தின் மூலமே என்றால் இதுவரை மனித குலம் விடுதலை அடையவில்லையா? மனித குலம் அடிமைப்பட்டு கிடக்கின்றதா? அறியாமை கால மக்களிடம் நிலவி வந்த அடிமை எஜமான் என்ற உறவுகள் இன்றளவும் இருக்கின்றனவா? அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மனித குலத்தின் விடுதலை இஸ்லாத்தின் மூலமே என்ற தலைப்பிற்கு என்ன அவசியம் வந்துவிட்டது என்று சிலருக்கு தோன்றலாம். உண்மைதான். மனிதனை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை விட இன்று வாழக்கூடிய மனிதன் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறான். எல்லா விதமான அடிமை தலைகளையும் அறுத்தறிய வேண்டும் என்ற உணர்வு அதிகம் பெற்றவனாக இருக்கிறான். இதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. ஒரு காலத்தில் அவனுடைய அறிவுக்கு தடை போட்டு இந்த அளவுக்கு மேல் நீ சிந்திக்க கூடாது, இந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது என்றெல்லாம் அறிவை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஒரு காலத்தில். அதனால் அறிவை பயன்படுத்தி இந்த பூமி உருண்டை என்று சொன்ன காரணத்திற்காக இந்த மதவாதிகள் எல்லாம் சேர்ந்து சொன்னவனை சித்திரவதை செய்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த நிலை இன்றைக்கு மாறி அறிவுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதன் சுதந்திரமாக சிந்திக்கிறான். அந்த சிந்தனையின் பயன்களை அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். நான் பேசுகின்ற இந்த ஒளிபெருக்கி சாதனம், உங்களுக்கு முன்னால் வெளிச்சம் தந்து கொண்டிருக்கின்ற இந்த விளக்குகள், இன்ன பிற சாதனங்கள் எல்லாம் மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி எவருடைய சிந்தனைக்கும் அறிவைப்படாமல் சுயமாக சிந்தித்து
கண்டுபிடித்ததனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் கால்நடையாக நடந்து சென்று கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு நவீனமான வாகனங்களை உருவாக்கி உலகத்தை தன் கைக்குள்ளே சுருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில நிமிடங்களில் மொத்த உலகத்தையும் இவன் சுற்றி வந்து விடுவானோ என்று வியக்கத்தக்க அளவுக்கு மனிதனுடைய சிந்தனை வளர்ந்திருக்கிறது. அவனுடைய அறிவுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்க வேண்டும் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு எல்லோரும் கல்வி பெற வேண்டும், எல்லோரும் அறிவு பெற வேண்டும் என்ற முழக்கம் இன்றைக்கு உரத்து சொல்லப்படுகிற காட்சியை பார்க்கிறோம்.